ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. பலாப்பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. பலாப்பழம் மிகப்பெரிய அளவில் காய்க்கக்கூடியது. 55 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். 90 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கக்கூடியது. 50 சென்டிமீட்டர் வரைக்கும் விட்டம் இருக்கக்கூடியது. நல்ல முதிர்ந்த ஒரு பலாமரம் வருடத்திற்கு 200 பழங்களை உற்பத்தி செய்யுது. பழைய மரங்கள் ஒரு வருடத்துல 500 பழங்கள் வரை உற்பத்தி செய்யுமாம். பலாப்பழம் உலகின் வெப்பமண்டல பகுதிகளில், குறிப்பா தெற்காசியாவிலிருந்து தென்கிழக்காசியா, ஓசியானா வரைக்கும் பரவலா பயிரிடப்படுது. இந்த பலா எங்கு தோன்றியது என்பது பற்றிய சரியான குறிப்புகள் எதுவும் இல்லை. இது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தோன்றியிருக்கலாம் என நம்பப்படுது. இந்த பலாமரம் இந்தியா, பர்மா, இலங்கை, சீனா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், பிரேசில், கென்யா ஆகிய நாடுகள்ல பெரும்பாலா வளர்க்கப்படுது. தென்னிந்தியாவில் மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்திற்கு அடுத்தபடியா அதிகம் பயன்படுத்தப்படுவது பலாப்பழம். 2017ஆம் ஆண்டுல இந்தியா 1.4 மில்லியன் டன் பலாப்பழத்தை உற்பத்தி செய்திருக்கு. இதை தொடர்ந்து வங்கதேசம், தாய்லாந்து, இந்தோனேஷியா ஆகியவை உள்ளது. இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவில் பலாப்பழம் நங்கா என அழைக்கப்படுது. பிலிப்பைன்ஸ்ல பழுக்காத பலாப்பழத்தை தேங்காய் பாலில் சமைத்த அரிசியோட சாப்பிடுவாங்க. இது ஜினடாங் லங்கா என அழைக்கப்படுது. பழுத்த பலாப்பழம் இங்க ஹாலோ ஹாலோ மற்றும் பிலிப்பைன்ஸ் டூரான் போன்ற உள்ளூர் இனிப்பு வகைகள்ல ஒரு மூலப்பொருளா உள்ளது. தாய்லாந்துல பலாப்பழம் சர்க்கரை பாகுல பதப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இங்க இருந்து வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுது. வியட்நாமில் பலாப்பழம் சீன வழி தோன்றலான புபர்சா சாவை போன்ற ஒரு இனிப்பு சூப் தயாரிக்க பயன்படுது. பலாப்பழத்துல செரிமானத்தை ஆரோக்கியப்படுத்தும் நார்ச்சத்து மற்றும் குறைந்த கொழுப்பு உள்ளது. 100 கிராம் பலாப்பழத்துல 95 கலோரிகள் காணப்படுது. 2 கிராம் புரதம், 0.6 கிராம் கொழுப்பு, 3 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மேலும் வைட்டமின் சி, பைரிடாக்சின் அதாவது வைட்டமின் B6, நியாசின், வைட்டமின் B3, ரிபோஃப்ளேவின், வைட்டமின் B2, ஃபோலிக் அமிலம், வைட்டமின் B9, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளது. பலாப்பழம் சாப்பிடுவது இதய நோய் அபாயத்தை குறைக்கும் என ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தில் சோடியத்தின் எதிர்மறை விளைவுகளை எதிர்த்து போராடுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது. பலாப்பழத்தில் வைட்டமின் சி அதிக அளவில் உள்ளது. இது வீக்கத்தை தடுக்க உதவும் என ஆய்வுகள் சொல்லுது. பலாப்பழத்தில் பிளேவனாய்டுகள் மற்றும் லிக்னான்கள் உள்ளது. இது வீக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய தாவர கலவைகள். பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து செல்களை பாதுகாக்குது. பலாப்பழம் இரத்த சர்க்கரையை நிர்வகிக்க உதவும் என ஆய்வுகள் சொல்லுது. பலாப்பழம் குறைந்த கிளைசீமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது இரத்த சர்க்கரை அளவை வேகமா அதிகரிக்காது. பலாப்பழத்துல நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது ஆரோக்கியமான செரிமான அமைப்பிற்கு முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்க உதவுது. குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவுது. செரிமானம் மற்றும் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நன்மை பயக்கும் குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்குது. பலாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து ஃப்ரீ பயோட்டிக்குகளாக செயல்பட்டு குடல்ல உள்ள நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்குது. பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்திற்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையை அதிகரிக்க உதவுது. சருமத்தின் உறுதியை பராமரிக்க முக்கியமான கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை குறைப்பதன் மூலமா வயதான அறிகுறிகளை எதிர்த்து போராட உதவுது. பலாப்பழத்தில் அதிக அளவு நீர்ச்சத்து உள்ளது. இது சருமத்தை ஈரப்பதமாக நீர்ச்சத்தோட வைத்திருக்க உதவுது. ஆரோக்கியமான பளபளப்பான சருமத்தை பராமரிக்க சரியான நீர்ச்சத்தோடு இருப்பது அவசியம். உடல் எடையை குறைக்க உதவுது பலாப்பழம். பலாப்பழம் அதிக நார்ச்சத்து நிறைந்த உணவு. இது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருது. ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைத்து அதிகமா சாப்பிடுவதை தடுக்குது. பலாப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தாலும் கலோரிகள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது. இதனால உடல் எடையை குறைக்க உதவுது. இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துது பலாப்பழம். நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தில் இருப்பவர்களுக்கு பலாப்பழம் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இது குறைந்த கிளைசீமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை விரைவா அதிகரிக்காது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்க உதவுது. பலாப்பழத்தில் காணப்படக்கூடிய சேர்மங்கள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் என சில ஆய்வுகள் சொல்லுது. இது நிலையான இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுது. பலாப்பழம் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பலாப்பழத்துல கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் கே ஆகியவை உள்ளது. இது எல்லாமே எலும்புகளை வலுவாக ஆரோக்கியமாக பராமரிக்க அவசியம்.
மெக்னீசியம். கால்சியம் எலும்புகளில் காணப்படக்கூடிய முதன்மை கனிமம். அதே நேரத்தில் மெக்னீசியம் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவுது. பலாப்பழம் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்குது. பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான கோளாறுகளை தடுக்க உதவும். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே எலும்பு வளர்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. எலும்பு அடர்த்தியை மேம்படுத்த உதவுது. பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ இருப்பதால இது கண் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. நல்ல பார்வையை கொடுக்க உதவுது. கார்னியாவின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது. மாலைக்கண் நோய் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு போன்ற பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுது. பலாப்பழத்தில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற கரோட்டினாய்டுகள் காணப்படுது. இது கண்களை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒளி அலைகளிலிருந்து பாதுகாக்குது. கண்புரை மற்றும் பிற கண் கோளாறுகளின் அபாயத்தை குறைக்கவும் உதவுது. பலாப்பழத்தில் இயற்கை சர்க்கரை அதிகமாக உள்ளது. இதுல பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உள்ளது. இது விரைவாக ஆற்றலை கொடுக்குது.